ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 10 நிமிஷத்துல சேமியா உப்புமா எப்படி உதிரி உதிரியா, டேஸ்டியா செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு எப்ப வேணாலும் செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்புல ஒரு கடாய வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இது நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரவுனா நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். சேமியா இது மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம உப்புமா செய்யும்போது நல்லா ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா கிடைக்குங்க. இப்ப அதே கடாயிலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம உப்புமா சாப்பிடும்போது இது மாதிரி வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது நல்லா டேஸ்டியா இருக்குங்க. கட்டாயம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இத ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டிருக்கு. இப்ப இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியோட அளவு உங்க விருப்பம் தாங்க. கூட குறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கிரன்ச்சியா வர்றது அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க முந்திரி, வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டிருக்கு. இப்ப இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்தோட அளவு கூட குறைய வேணுன்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பச்சை மிளகாயோட அளவ சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் நல்லா வறுபடுற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்ப இது கூடவே பெரிய வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா பொடியா அரிஞ்சு இதோடயே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட்டா வெந்து வர்றது அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்ப இது கூடவே பொடியா நறுக்குன கேரட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே பீன்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குடைமிளகாய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராவே இருக்குங்க. காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க. ஈவன் இத நீங்க லஞ்ச் பாக்ஸ் கூட குடுத்து விடலாம். ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டியா இருக்குங்க. இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்ப இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுத்துக்கோங்க ஒரு முறை. எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு. நாம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம சேமியா அளந்த அதே கப்லயே 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு சேமியாக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி கரெக்ட்டான ரேஷியோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை இதோடயே சேர்த்துக்கலாங்க. சேமியா சேர்த்துட்டு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப சேமியாவோட சேர்ந்து இந்த தண்ணியும் கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இத நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நல்லா சேமியா, நம்ம சேர்த்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. சூப்பரா ரெடி ஆகியிருக்குங்க. இப்ப லேசா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இது கூடவே பொடியா நறுக்குன கொத்தமல்லிய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளதாங்க உதிரி உதிரியான சேமியா உப்புமா 10 நிமிஷத்துல ரெடி ஆகிருச்சு. உப்புமா பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு குடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கட்டாயமா ட்ரை பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல ரெசிபி உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா, குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.